காற்று மணல் காற்றும் இதுமா அடிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும். மிக முக்கியமான எமர்ஜென்சி தகவல்கள் தான் அப்டேட்டில் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 3 அடுக்கு ஆபத்து. 3 அடுக்கில் வருது ஆபத்து. அதே மாதிரி முக்கியமான கேள்வி என்னென்னா, உசுரோடு போக விருப்பம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று என்கிட்ட இருக்குது. நம்மளுடைய அன்பார்ந்த சாரதி பெருமக்களிடம் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன். திட்டு வாங்க போகிறீங்களா? திட்டு மட்டும்தான் வாங்குவீங்க, உசுராவது மிஞ்சும் இல்லையா? நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் ஒருவேளை திட்டு வாங்குவீங்க, ஓகே. ஆனால் உசுறு மிஞ்சும் இல்லையா? உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத இந்த தொழிலில் மழை அப்படி அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது, கன மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. அந்த டைம்லையும் அவ்வளோ வேகமாக ஏன் போகிறீங்க? இல்லை உண்மைக்குமே உயிரோடு போனால் போதுடா, சிறண்டாமல் சிறண்டு போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா ஓகே, அது உங்கள் விருப்பம். ஆனாலும் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய மனைவி, குழந்தை, தாய், தந்தை உங்களுக்காக எதிர்பார்த்துருக்குறாங்க அப்படின்றத தயவு செய்து ஞாபகத்தில் கொள்ளுங்க. நேற்று இரவு நான் ரோட்டில் வாரேன். நைட் ஒரு 11:30 மணி இருக்கும், 11:45 இருக்கும். செம்ம மலை, 30ஆம் நம்பர் ரோடு. 40, 35, 40, 45 ஏன்னா முன்னாடி மாமா உட்காந்துருக்குறாங்க. அதுதான் லிமிட், அந்த அளவுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் சாரதிகள், சரியாக கொய்த்துகள் இல்லை, சாரதிகள் நிறைய பேர் வண்டியில் நோட்டீஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. சாரதிகள் போகிறாங்க 120, 110, 130க்கு சிலர் போயிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அன்பார்ந்த உறவுகளே, மிக முக்கியமான தகவல். 3 அடுக்கு ஆபத்து எச்சரிக்கை. அதில் 1வது பார்த்தீங்கன்னா, 1வது வந்து இப்போ நீங்கள் கண்ணூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மழை இருட்டி இருக்குது, மழை பெய்துக்கிட்டு இருக்குது இல்லையா? மழை பெய்கிறதும் மழை இருட்டி இருக்கிறதும் 1வது ஆபத்து. 2வது பார்த்தீங்கன்னா, புழுதிக்காற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் மழை நின்னத்தோடையே பக்கெட் எடுத்துகிட்டு ஓடி போய் வண்டியெல்லாம் கழுவினீங்க? இந்தா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒருத்தர் வண்டியெல்லாம் கழுவி நீட்டாக தொடச்சிட்டு வாராரு. நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஓட்டுநர், சாரதி ஒருவர் வண்டியை ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி வச்சுருக்காரு. ஆனால் மழை இருட்டி இருக்குது, மழை பெய்யுது, அதோட சேர்த்து தூசி காற்று வருது. 2வது ஆபத்தில் தூசி காற்று வருது. அதுக்குரிய வீடியோ எங்களுக்கு இன்றைக்கி காலையிலேயே சகோதரர் போட்டிருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். நான் உடனே அதையும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். காலையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஆனால் அந்த வாக்கிலையும் தூசி காற்று அப்படி இருக்குது. எங்கே வஃப்ரா சைட்டில் அது ஒரு பக்கம். ஏதோ அது දුවිල්ලේනවා මෙහාට වෙන්න ගහන්නකො මෙහාම නෑ මම මේ ටිකක් ගැහුවේ මේ ඒත් කරලා ඔයා ඇවිල්ලා ගැහුවාට පස්සේ මම තව ටිකක් ගන්නවා ගහන්න මෙහාට මම තාටික ආට කරලා ගන්න නෑ 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 ඔයා ඔහොම තියන්න මම තව ටිකක් මෙහාට ගන්න එච්චර මම ගහගන්න පිය දාන්න එපා ඉතින් පොඩ්ඩක් ඉන්න හෙට උදේට ආතාවේ හොදන්න වෙනවා මම මේ නා අර පොල්ලගේක මේ පිහන්න කියලා බැලුවේ මේ රෙදි කැල්ල උඩරා යන දැම්ම නෙමෙයි උදේට සීතලයනේ නැගිටින්න හිතෙන්නේ නැහැ උදේට මේ පුපුරන්න එනවා මට ඕනේ මේ ඇඟිලි පුපුරු සීතල වැඩි හෙට දැන් සීතල වැඩි වෙනවා අද වැස්සන් තවත් වැඩි වෙනවා මට දැන් ඔන් සුළඟක් තියෙනවා ඔයින් දූවිල්ල මෙන්න මේ වෆරා වල දැන් මේ වීඩියෝ රෙකෝඩ් කරන එක මම නේ අන්න වෆරා වල පටන් ගත්තා එහෙනම් මේක පස්සේ මේ බලමු හෙට දවල්ට හෙට උදේට වගේ சாரி இதுதான் நிலைமை. இப்போ வண்டியில் வந்து அவர் வண்டியை தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஓயத்தி ஓமத்தியா ஹரி ஏன்னா உண்மைக்குமே என்னுடைய ஒரு கெட்ட பழக்கம், சரியா, கெட்ட பழக்கம். இந்த நியூஸ் போடுறது ஆரம்பித்ததுலேருந்து
யாரோடையுமே தொடர்பு இல்லை. நான் ரோட்டுக்கே வரதில்லை. வண்டியில் உட்காந்து நியூஸ் போடுவேன், வீடியோ போடுவேன். முடிஞ்சால் ரூமுக்கு போனால் ரூமில் உட்காந்து நியூஸை போடுவேன். ரூமுக்குள்ளே தான் அந்த கோழி முட்டைக்கு அடை இருக்கும் இல்லையா, அடை காக்கும் இல்லையா, அது மாதிரி ரூமுக்குள்ளே தான், வெளியே வரதில்லை. சில டைமில் அவங்க கண்டாலே நீ நாட்டுக்கு போய் தாய் நினச்சோன்னு சொல்லுவாங்க சில டிரைவர் மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன். சரி, அது என்ன செய்ய உங்களுக்காக நியூஸ் போகிறதால. ஸ்னோ பல நாடுகளில் ஸ்னோ வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. ரஷ்யா உட்பட, அமெரிக்கா உட்பட எல்லாமே சேர்ந்து குளிரான காற்றும், தூசியுடன் கூடிய காற்றும், அதோடு சேர்த்து மழையும், அதோடு சேர்த்து பனிமூட்டம், மூடு பனியும் வந்து வருது. 3 அடுக்கு ஆபத்து வருது. இன்னைக்கு இரவு நம்ம கடக்க வேண்டிய இன்றைய இரவு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இரவு தான். ரொம்ப கவனம். நைட்டு மழை பெஞ்சிச்சேன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி தயவு செய்து உங்களுடைய வேகத்தை குறைச்சிக்கோங்க. தயவு செய்து உங்களுடைய வேகத்தை, வண்டி ஓட்டுற வேகத்தை குறைச்சிக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். கவனம். டிரைவர்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள். பாருங்க, காலையில் சிட்டி பக்கம் அடிக்குது மழை அடிக்குது, கொள்ளுது, நல்லா இது பண்ணுது. இப்போ அதே இது இப்போ வப்ரா சைடு வந்தோம்னா இந்த சைடு நல்லா காற்று, மணல் காற்றும் இதுமா அடிக்குது. காற்றுனா காற்று, அவ்வளோ காற்று. வண்டி எவ்வளோ இது போகுது பாருங்க. என்ன செய்யறது, பயத்தில் ஒன்றும் சொல்ல முடியல. எது எப்படி வரும், எப்படி வரும், என்ன வரும்னு சொல்ல முடியல. இந்த பாலைவனத்தில் இந்த வண்டி ஓட்டுறவங்க கொள்றவங்க எவ்வளோ சேஃப்டியாக இருக்க முடியுமோ அந்த சேஃப்டியாக இருந்துச்சு. வாழ்க்கை வாழ முடியும்.